सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। न निरोधो न दोत्पत्तिः न दत्तः न साधकः न मुमुक्षुः न वै मुक्तः एषा परमात्मा। ஏகத்து படினம் இதுவே காரணம் என்ன? கடைசியில வைத்தியம் எல்லாமே மிச்சா அப்படின்னு சொன்னால் கடைசியில என்ன சித்தமாகும் நீங்க சொல்லலாம். பிரகரணார்த்த உபசம்ஹாரோடும் சொல்லலாம். இந்த வைத்திய பிரகரணத்துல உபசம்ஹாரம்னா காரணமா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இதனால இது யதா உபகம் துவைதம் துவைதம்ங்கிறது தீபகம் உண்மை அல்ல பொய்யானது. அதே சமயத்துல ஆத்மைவ ஏகா பரமார்த்த சம் ஆத்மா ஒன்றுமே ஒண்ணுதான் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு எப்ப பேசிக்கணுமோ சதா இதன் திருப்பண்ணம் இது சித்தம் ஆயிருக்கணும். என்ன ஆகும்? நிரோதோ நரோதம். இதுக்கு முன்னாடி எல்லாம் உண்டு, விரோத உற்பத்தி எல்லாமே உண்டு. ஆனால் துவைதம் மிச்சா பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சா இது சித்தம் ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிரோதோ சர்வோயம் லௌகிகா வைதிக விவகாரா அவித்யா விஷய லோக விவகாரமாகவும் வேத மூலகமாக செய்யக்கூடிய வைதிக விவகாரமாகவும் இந்த எல்லா விவகாரமும் அவித்யாவுடைய உள்ளதாக இதை தாண்டி என்ன விவகாரம் அதுக்கு உள்ள இருக்கும்போது சகல விவகாரம் லோக விவகாரம் வேத விவகாரம் எல்லா விவகாரமும் இது சித்தமாகும். இதை சொல்றதுக்காகத்தான் இந்த நன்மையோடு ஒன்று சதா நிரோதம் சொல்றதுக்கு பிரளயம் என்ன? ஜெகத்து இப்ப உண்டாகி இருக்கோவியோ அப்புறம் ஒரு காலத்துல அது பிரளயமாகும். அந்த பிரளயமாக முடியும் அப்படின்னா ஜெகத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனாலும் இது உண்டாகவும் இல்லை. உண்டாகாத ஜெகத்துக்கு எங்கேயும் பிரளயம் வரும். நிரோதனம் நிரோதா பிரளயம். ஜெகத்துக்கு பிரளயம்ங்கிறது கிடையாது. உற்பத்தி உத்தம் உற்பத்தி ஜனனம் நக உற்பத்தி அதுவும் கிடையாது. பிரபஞ்சம் உண்டானதா பிரளயமானதா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, ஆளுகிட்ட ஆத்மஞான வந்தவன்கிட்ட கேட்டா ரெண்டும் இல்லை, இதுவும் இல்லை. அந்த பாப்பை வந்துட்டு போகுது தெரிஞ்சதுனால காணாத போகுது. இப்ப இவர்கிட்ட கேட்டா என்ன தெரியுமா? அந்த பாப்பை உண்டானதா இல்லையா, எப்ப உண்டானது, எப்போ அதுக்கு விநாசம் ஏற்பட்டது இல்லவே இல்லையா, உற்பத்தி அதே மாதிரி சதா நிரோதா ந உற்பத்தி ஜனனம். சரி, பக்தா நபக்தா நக சாதகா. பக்தா யாரு? சம்சாரியாக யாராக இருக்கானோ சம்சாரி ஜீவகா நாஸ்தி. சாதகா சாதனவான் மோட்சத்தை, அதாவது மோட்சம் அறியறதுக்கு சாதனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சாதனை அவன் தான் சொல்றான். நம்முடைய பலத்தை சாதிக்கிறதுக்காக சாதனங்களை அனுஷ்டானம் பண்றவன் சாதகன். அது ஒரு சாதனம் இருக்காங்கன்னா சாதகனை சேர்ந்த முமுட்சு மோசனார்த்தி மோட்சங்கிற பலத்தை வேண்டுகிறவன் அப்படி இல்லை. முக்தகா விமுக்த பந்தகா. இவன் அந்த சாதனத்தால
முக்தியை அடைந்தவன், பந்தத்திலிருந்து விடுபடுத்தவன். அது உண்டானா இல்லை. விரோதம் இல்லை. விரோதம் பிரளயமில்லை, உற்பத்தியிலே பிரளயம் இல்லை. அதே சமயத்திலே உற்பத்தியிலே பிரளயம் இல்லை என்ன சொல்றதுன்னா சர்வகாந்த லோக விவகாரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி இருந்து அப்புறம் பிரளயங்கள் இருந்தா தான் லோக விவகாரம் நடக்கும். லோக விவகாரம் விவகாரம். அதே சமயத்துல மோட்சாஸ்திர விவகாரம் பண்றதுக்கு இவன் பந்தனா இருக்கணும் முதல்ல. அப்புறம் அவன் பந்தத்திலே நிவர்த்தி ஆகணும்னு ஆசைப்படணும். அதுக்காக அவன் சாதகன் ஆகணும், சாதனங்களை சம்பாதிக்கணும், மூச்சுவாக இருந்து அப்புறம் அந்த சாதனங்கள் மூலமாக பந்தத்தை போட்டு முக்தனாக ஆகணும். முக்தனாக ஆன பிறகு, அதாவது தியானம் வந்த பிறகு, அது வரதுக்கு முன்னாடியே இந்த கிரமம் எல்லாம் ரொம்ப தெரியும். உற்பத்தி உண்டு, விநாசம் உண்டு, வண்ணம் சம்சாரம் உண்டு, சம்சாரத்தின் நிவர்த்தியாகும், அதுக்கு சாதனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா தியானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் தன்னை பற்றி நீ ஏற்கனவே சாதகனா இருந்தீங்க, நீ பகனாக இருந்தீங்க, சம்சாரியா இருந்தீங்க கேட்டா ஒத்துக்க மாட்டான். கிடையாது. இதுதான் முக்தன். ஒரு தடவை முக்தன்னு தெரிந்து கொண்டு விட்டாங்க. ஆனால் இப்ப முக்தன் இல்லை. சதாமுக்தா எப்போதும் முக்தன். முன்னாடி கூட முக்தன். அதனால உற்பத்தி பிரளயோகோ அபாவாது பக்தாதயா நகந்தி ஏகா பரமார்த்தமா. இந்த பந்தத்தின் உற்பத்தி பிரளயம் வந்தமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எது பரமார்த்தம்? பந்தாதையோ பத்மனாக சாதகனாக மூச்சுவாக இருந்ததெல்லாம் கிடையாது. இதுவே ஏகா பரமார்த்தமா. கடம் உற்பத்தி பிரளயோகோ அபாவதி. உற்பத்தி இல்லை, பிரளயம் இல்லை அப்படின்னு லோகத்துல சொன்னாரே தவிர ஏன் இல்லை? இருக்கே, இருக்கே, பிரளயம் இருக்கே. இருக்கிறது எப்படி தெரியுது? பிரமாணத்தான தெரியுது. எப்படி பிரமாணம் சொல்லி கொடுக்குறதே இந்த இல்லை இல்லைங்கிறது எப்படி? கடம் உற்பத்தி பிரளயோகோ அபாவதி. எதுக்கு உற்பத்தி சொல்லணுமோ, எதுக்கு பிரளயம் சொல்லணுமோ அதுவே பொய்யானதுன்னு சொல்லிட்டா அப்ப அதனுடைய உற்பத்தி அதனுடைய பிரளயம் கூட பொய்யானதாக இருக்கணும். அதனால உண்மை இல்லைங்கிறது. எத்தனை வைத்தறிவ பகுதி இது ஒரு பிரதி, வேக நானீவ பற்றி இன்னொரு பிரதி, ஆட்டை வேதம் சர்வம் பிரம்ம வேதம் சர்வம் ஏகமேவ அபியம் இதம் சர்வம் யமாத்மா இத்தியாதி நானா ஸ்ருதிகா தெய்வத்யாபத்தம். இதற்காக கூட இந்த வைத்தறிவெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. வைகங்கிறது சத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய இது பிரமாணம் இருக்கு. வைத்தத்தை எப்போ பார்க்கிறானோ எத்தனை தொழிற்சாலை இத்தனை இதரம் பெற்றது எத்தனை சர்வம் ஆத்மீகமாகவோ பிரத்யேகம் பற்றி தனியா இருக்கா பார்க்கிற அது தனியா இருக்கு. இவன் தன்னுடைய சாதனத்தை உபயோகிச்சு அந்த வஸ்துவை பார்க்கறான். இதெல்லாம் எப்போன்னா அவித்யா விஷயத்துல எப்போ வித்தியம் விடுமோ இவன் தனியா இல்லை, அது தனியா இல்லை, அது சாதனம் இல்லை, ஆனா இந்த விவகாரங்கள் எதுவும் நடக்காது. அப்படிங்கிற சர்வம் அப்படி நிறைய அதே சுத்திரம் சர்வம் நிலையமாகும். அது எல்லாமே தபோதி உற்பத்தி பிரளயோவாக்கியாக அப்பதா சதவிஷானாதே. இல்லாத வஸ்துவுக்கு உற்பத்தியும் இல்லை, பிரளயமும் இல்லை. இங்க உதாரணம் சதவிஷானாது. முதல் கொண்டு உண்டாகவும் இல்லை, மறைவும் இல்லை. கொண்டு காணப்படலை, அது உண்டாகி அதுக்கப்புறம் அழிவு வஸ்து அப்படின்னு சொல்லணுமோ சொல்றது. ஏன்னா ஆபத்துக்கு உற்பத்தி விநாசம் இல்லை. இன்னும் கேட்டா சத்தியத்துக்கும் உற்பத்தி விநாசம் இல்லைதான். சத்தியம் உண்டானதாகவும் அழிஞ்சதாகவும் எங்க பார்த்துருக்கோம்? எதுக்கு உற்பத்தி விநாசத்தை பார்க்கிறோமோ அது சத்தியமும் இல்லை, ஆபத்தும் இல்லை. நடுவாங்கிறது சதவீத விளக்கணம் அனிருத்தம். அதனால அபத்துக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது. நாட்டு அத்வைத்தம் உற்பத்தி தேவா அத்வைதங்கிற சத்தியம் இருக்கு, பரமார்த்தம், அதுக்கும் உற்பத்தி பிரளயம் கிடையாது. அப்ப நடுவாங்கிறதுக்கு தான் உண்டு. அத்வைதத்தையும் கிடையாது, அதுக்கு உற்பத்தி பிரளயம் பண்ணலாமே. அதுவும் அபத்துக்கு அப்படின்னு கேட்டா அத்வைத உற்பத்தி பிரளய வச்ச இது விபரீதம்.
உற்பத்தி விநாசம் அப்படின்னு சொன்னா எதுக்கு உற்பத்தி சொல்றோமோ அதற்கு வேற ஒரு காரணம் இருந்தால், எந்த வஸ்துக்கு விநாசம் சொல்றோமோ அந்த விநாசத்திற்கு ஒரு காரணம் சொல்லியாகும் இல்லையா? தானே தனக்கே உற்பத்தி காரணம் சொல்ல முடியாது, வேற இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்லணும். இன்னொன்று இருக்குன்னு சொன்னா அது அபூத்தியமா, அது சத்தியமா தெய்வம். அதனால தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அது உற்பத்தி சொல்றதெல்லாம் உண்டுன்னு சொன்னா அது அபத்தனம் இருக்கும். மூபவகம் சொல்ற மாதிரி யாத்தாகும். அப்ப அத்வைதம் தான் சத்தியம் சொல்றது. ஆனா துவைதம் விவகாரம் இருக்கு, துவைத விவகாரம் இருக்கு. எட்டு முன துவைதம் விவகாரா ரஜுபற்பவது ஆத்மனி பிராணாதிலட்சண கல்பிதகாய சித்தம் ஆத்மனி கல்பிதகா கல்பித்ததற்கு இருக்கு, சத்தியம் இல்லை. எல்லா விவகாரம் கடைபிடிக்கிறா இருக்கும், ஆனா அது சத்தியம் இல்லை. நகி விகல்பனா மனோவிகல்பனாயாக ரஜுபத்வாதி லட்சணாயாக பிரஜ்வாம் பிரளயா உற்பத்தியா. சரியான அந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்துருக்க. இவன் மனசுல அது சர்ப்பங்கிற ஒரு காந்தி ஏற்பட்டு அப்படின்னா அந்த சர்ப்பம் இவருடைய மனசுடைய ஒரு கல்பனை. அப்ப இவர்கள் தெரியக்கூடிய அந்த சர்ப்பமானது ரஜுவில உண்டானது அல்லது ரஜுவில அது லயமானது சொல்லலாமோ? அந்த ரஜுவிலை சர்ப்பங்கிறது அதுலேருந்து வந்தது. அப்ப அதுக்குள்ளே ஒரு சர்ப்பம் வாழ்க்கையில போகும் கல்பனை. சரி, ரஜுவில போகல மனசுல உண்டானது, மனசுல லயமானதுன்னு சொல்லலாமா அந்த சர்ப்பம்? மற்ற மனசு ரஜு சர்ப்பத்தை உற்பத்தி கலையோவா? அது கயத்திலையும் உண்டாகல, ஒரு மனசிலையும் உண்டாகல. கயத்திலையும் அது பிரளயத்தை அடையல, மனசிலையும் பிரளயத்தை அடையல சர்ப்பமானது. மற்ற உபயத்தோவா ரெண்டு சேர்ந்து இதுக்கு அதிகமா சேர்ந்து உற்பத்தி ஆகிறது கிடையாது. அது எப்படி நிஷ்டானத்தினாலே உற்பத்தி பிரளயங்கள்லாம் இல்லாதது எதிர்ப்போமோ அதே மாதிரி மானசத்துவம் அதே மாதிரிதான் கல்பனை, மனக்கல்பனை. ஆகையால இதுக்கு உற்பத்தி விநாசம் இந்த எதுவுமே வாஸ்தவம் கிடையாது. ஆனந்தம் இதுவும் ஒரு மானவன் தான். இதை போய் மானவன் சொல்லலாம். சொப்பனத்துல பாக்குறது அந்த ரெண்டு சர்ப்பம் இதெல்லாம் மானசம்னு சொன்னா மனசு ஏது ஏன்னா அடுத்த நேரம் கழித்து காணாம போகும். ஆனா இந்த பிரபஞ்சம் அப்படி இல்லையே, இது எப்போதும் நிகழ்ந்தே இருக்கு, காணப்பட்டே இருக்கு. அந்த வித்தியாசத்தை கொண்டு இதை மானசமாக சொல்ல முடியாது, இது எல்லாரும் காணக்கூடியது, இது பொய்யாகாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா இதுவும் மானசம் தாங்க. மனசின் இது சேவா இருக்கிறதே. மனசு இருந்தால் மட்டுமே ஆசிக்கிறது, மனசு இல்லாவிட்டால் தேர்தலானம் இல்லை. அதை வந்து ரெண்டு எழுதுகிறார். நியதே மனசி யோகாசனால மனசை அடைச்சிட்டான்னா அந்த காலத்துல அவனுக்கு தெய்வ ஞானம் வர. மனசை அடங்கினால் தெய்வம் தெரியாது, சுருத்தியில மனசை அடங்கினால் தெய்வம் தெரியாது. அப்ப என்ன மனசுனாலதான் தெரிகிறது, மனசுதான் அந்த கல்பனை பண்றதுங்கிறது நம்ம ஊகிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. நகி நியத்தே மனசி மனசு நியதம் யோகாசால நிருத்தமானாலோ சுகுப்பேவா சுகுப்பியானாலோ வைதம் நகி திருஷ்யதே வைத கிரகணம் இல்லையோ. அதா மனோவிகல்பனா மாத்திரம் தேசம். அதனால எல்லா தேசமும் இந்த மனசு ஒரு கல்பனை தான். தப்பா நிரோதாதி அகாரம் பரமானதா. ஆக துவைதங்கிறது வெறும் மனக்கல்பனை அப்படிங்கிறதுனால அது உற்பத்தி இதெல்லாம் இன்னும் பாப்பம் கிடையாது. அதனால இது கிடையாதுங்கிறதுதான் பரமார்த்தம் சொல்றோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுதான் தான் பரமார்த்தம். இப்போ ஒரு நீங்க இந்த துவைதத்தை வந்து பரமார்த்தம் இல்லை, அது இல்லைங்கிறதுதான் பரமார்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆபத்து வரும். என்ன ஆபத்து வரும்? எத்தேவம் துவைதாபாவே சாஸ்திர வியாபார ஞாபகத்தே இருந்தா.
இந்த சாஸ்திரம் உங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுத்தது? என்ன பண்ணி கொடுத்தது சாஸ்திரம்? துவைதத்தை இல்லாம பண்ணி கொடுத்தது. இந்த சாஸ்திரம் படிச்சு தியானம் வந்து என்னாச்சு அத்வைதம் வந்ததுன்னா அத்வைதத்தை உண்டாக்கி கொடுத்தது துவைதத்தை அழித்தது. துவைதம் அபாவே சாஸ்திரத்தை வியாபாரா. துவைதத்தை இல்லாம பண்றதுக்கு சாஸ்திரம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அத்வைதத்தை உண்டாக்கி கொடுக்கறதுக்காக துவைதவத்தாக இருந்த ஆத்மாவை அத்வைதமாக்குவதற்காக இந்த சாஸ்திரம் மறந்து அது எப்போதுமே அத்வைதமா இருக்கு. நீங்க தான் அந்த சொல்றது. அது என்ன ஆச்சு? இருந்த துவைதத்தை ஐக்கியத்துக்காக சாஸ்திரம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அத்வைதே விரோதா. அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சாஸ்திரம் வந்ததுன்னு சொன்னா விருப்பமா? ஏன் அப்படி? அத்வைதம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா அதை நிரூபணம் பண்றது சாஸ்திரம் இன்னொன்னு வந்தால் துவைதம் ஆயிடும் இல்லையா? அது சாஸ்திரம் பண்றதுக்கு. ஆகையால அத்வைதங்கிறது தானாவே பிரகாசிக்கிறது. அதை சாதித்து அதை சித்தம் பண்றதுக்காக சாஸ்திரம் வருது. துவைதத்தை இல்லாத பண்றதுக்காக சாஸ்திரம் வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது சொல்லிட்டு போறேன்னு என்ன தெரியாதானே இருக்கு. சொன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அப்ப என்ன ஆகுது? சகாதகி அத்வைதத்தை நீங்க சொல்ற வீட்டில எங்க போயிட்டு அப்படின்னு கேட்டா சூரியவாத பிரசஞ்சகா. வைதம்ங்கிறது கணக்கு தெரியறது, பிரமாணங்கள்னால அறியப்படுறது, அது இல்லைன்னு. அத்வைதங்கிறது அறியப்படலை, அதையும் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லலைன்னு. சாஸ்திரத்துக்கு எங்க வியாபாரம்? சாஸ்திரம் என்ன சொல்றது? துவைதம் இல்லை, அத்வைதம் இருக்குன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் வரல, விரோத சாஸ்திரம் சொல்லுது. அத்வைதம் இருக்குன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் வந்து அதை சித்தம் பண்ணணும்னு சொன்னா துவைதம் தான் வந்து அத்வைதம் வந்து சாஸ்திரம் ஒண்ணு. அதனால சாஸ்திரம் அத்வைதத்தை இருக்குன்னு சொல்ல வரவில்லை, துவைதத்தை இல்லைன்னு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் சாஸ்திரப்பட்டது. அப்ப துவைதம் இல்லைன்னா இருக்கு, அத்வைதம் இருக்குன்னு ஆகல. அப்ப என்ன ஆச்சு? சூன்யவாதத்திற்காக முடிஞ்சது அப்படின்னு. சதாபதி அத்வைதத்துல வஸ்துத்வே பிரமாணாபாவா சூன்யவாத பிரசங்கா எங்கோ கொடுத்துட்ட துவைதம் இல்லை, அதோட கொண்டு விட்டு அத்வைதம் இருக்குன்னு ஆகுது. இந்த இதுக்கு பதில் சொல்றாருன்னா தப்பாதி கல்பனாயா பதத்தை அனுபவத்தை பிரசித்தமைகிறது சமமுஜீவையை. இந்த ஆட்சேபத்தை நீ கேட்டதே தப்பு. ஏன்னா இதுக்கு நான் முதல் ஏற்கனவே தெரியாது, அது மறுபடியும் மறந்து போய் நீ கேட்டதே தப்பு. எப்படி அதை தெரிந்து வந்தேன்? எப்படி அந்த நாற்பத்தம் நவகித்தம் நோகத்தம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் பகல. அந்த குறிப்பிட்ட நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்ற வழின்னு கேட்டார். அப்ப என்ன சொன்னார்? எல்லா கல்பனைக்கும் எது ஆதாரமாக இருக்கோ அதிஷ்டானமாக இருக்கோ அதை நான் போதிக்கிறதுக்கு அதுல வந்து கல்பனைகளை விரட்டி விடணும். அதை நான் விலக்கி விட்டா அது தெரியும் இல்லையா? ஏன்னா அது எப்படி காமிக்கிறது? எல்லா பதார்த்தமும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு காமிச்சு அது புரியுமாகாது. அது கூட கொடுத்து தூக்கம் கொடுத்து அப்படி அதுலதான் வந்துடும். அதனால கல்பனைகள்லாம் விலக்கி விடுறதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது எது கல்பனையோ அந்த கல்பனைக்கு ஆதாரமான ஒரு சத்தியம் வேணும், சத்திய அதிஷ்டானம் வேணும். இந்த துவைதம் எல்லாமே கல்பனை அப்படின்னு சொன்னால் அப்ப எது அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கும்? கல்பனைக்கு ஆதாரம் ஒண்ணே ஒண்ணு அத்வைதம். அப்ப அத்வைதம் ஒண்ணு சத்தியமா தான் இருங்க. அதுவும் இல்லாம போனாதான் உங்களுக்கு சூன்யவாதத்தை பற்றி வரும். துவைதம் இல்லைங்கிறதுக்காக சூன்யவாதம் வராது. துவைதமும் இல்லை இன்னொன்னும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு சூன்யவாதம் வரும். ஆனா இங்க எப்படி? துவைதம் இல்லை, ஆனா அதுக்கு அதிஷ்டானம் இல்லை. அந்த அதிஷ்டானம் இருக்குங்கிறது தொகுத்து வரணும்னு இல்லை, அப்ப தொகுத்துட்டு வரணும் இல்லை. துவைதம் நிச்சயம் சொன்னாலே அத்வைதம் அந்த சத்தியம் தான் இருக்கு. ஏன்னா கல்பனைக்கு அதிஷ்டானம் இல்லாமல் பிரசக்தியே இல்லை. எதை கல்பிக்கிறோமோ அப்ப அந்த கல்பனைக்கு அதிஷ்டானமான ஒரு சத்தியம் அவருக்கு
ரஜுன்னு ஒண்ணு கடந்தாதான் அது சர்ப்பம் பார்த்து அறுத்து முடியும். ஒண்ணுமே இல்லாத சர்ப்பம் எடுக்க முடியும். அதனால சர்ப்பாணி கல்பனாயாக ரஜுவது நிராஸ்பதத்து ஆஸ்பதம் அதிஷ்டானங்கிறது ஒண்ணு இல்லை. நிராஸ்பதம்னு சொன்னா அனுபவம் அப்படி ஒரு கல்பனை வர்றது. இது தப்பிப்பதை கண்டு இது நான் பற்றி சொல்லியிருக்காரு இந்த தேர்தலுக்கு. நீங்கள் நான் வந்து மறந்துட்டு கேட்கல, என்னுடைய தேர்தலுக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேன். நான் பழைய தேர்தலை திரும்ப ஒருத்தர் கேட்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் ஒரு இன்னொரு புது ஆட்சேபத்தை கலப்பதற்காக பழத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ரஜுரபி சர்ப்பவிதை பற்ற ஆஸ்பதூதா கல்பிதை வழங்கி திருஷ்டாந்தான்னு சொல்லுது. நீ சொன்ன திருஷ்டாந்தம் தப்புன்னு சொல்ற அளவுக்கு இப்போ வருது. நீங்க சொன்னேன் திருஷ்டாந்தம் காண்பிக்கிறது ரஜுவை பார்த்து சர்ப்பம்னு பிரமிக்கிற இடத்துல சர்ப்பம் கல்பனை, ஆனா அதுக்கு ஆகாரம் ரஜு வாஸ்தவம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு அந்த ரஜுவையும் சேர்த்துனா கல்பனைங்கிற துவைதம் பூரம் இருக்கான்னு சொல்றதுக்கு ரஜு சத்துவம் அந்த ரஜு வாசம் சத்துவமா அதுவும் சேர்த்து அறிவுறுது கல்பனையில போய். அப்ப எந்த பிரமம் சத்தியமான ஒரு அதிஷ்டானத்தை கொண்டது காமிக்க முடியும். திருஷ்டாந்த அனுபவத்தை இப்ப சொன்ன சொல்லுங்க பிரபஞ்சம் மிச்சா தெய்வம் மிச்சா, அப்போ அந்த ரஜுவும் தான் மிச்சா. அப்ப அந்த ரஜுல சர்ப்பங்கிற கிரமம் வந்தது. சர்ப்பம் போய் ஒத்துக்க வேண்டிய எல்லாரும் ஒத்துந்தது. ஆனா அதுக்கு எது அதிஷ்டானம் சொல்றோமோ அந்த ரஜுவையும் சேர்த்து நீ சொல்லிட்டு. அப்ப அதுல என்ன ஆச்சு, அதுக்கு அதிஷ்டானம் சத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஏற்படுது. அந்த விதத்துல பார்த்திருக்க பிரபஞ்சம் கூட நீங்க சொல்லும்போதும் கூட அதுக்கு அதிஷ்டானம் சத்தியமாக இருக்கணும் அவசியம். அப்ப என்னாச்சு, அப்படி சத்தியமாக இருக்கணும் இல்லை, அதையும் மாற்றம் சொல்லவே இல்லை. அம்மாவை போயிட்டு அகாய வியாபாரம் அப்படி இருக்கும்போது எந்த கொள்கையும் இந்த வாரத்துல சர்ப்பவிதலை பற்றிய ஆஸ்பதூதா கல்பிதா இது திருஷ்டாந்த அனுபவத்தை திருஷ்டாந்தமே சொல்லிட்டு சொல்றாங்க. திருஷ்டாந்தம் கெட்டு போகலே எல்லாம் சரியாதான் இருக்கு. விகல்பனாட்சயே அவிகைப்பிதத்திய அவிகைப்பிதத்வாதேவதோபத்தே. நான் சொன்ன திருஷ்டாந்தத்துல எந்த அம்சம் குறிப்பிடணுமோ அதை நீ சொல்லுகிறேன். கொண்டு திருஷ்டாந்தாங்க நான் என்ன பண்ணேன், இந்த காந்தி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு தேசம் இருக்கிறது. இதுதான் என்னுடைய திருஷ்டாந்தம். கல்பனை எப்ப நிவர்த்தி ஆகுதோ அப்போ இந்த கல்பனை ஆகாத வஸ்து அங்க இருக்கு. ஒரு சத்தியம், அதை நான் சத்தியம்னு பேரு கொடுத்துக்கணும். கல்பிக்கப்படுறது கல்பனை பண்றதுக்கு ஆகாரம் ஒண்ணு இருக்கு. அதை அப்படி கல்பனை பண்ணா கல்பனை நிவர்த்தி ஆனாலும் அதுக்கு தேசம் இருக்கு, பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு நிஜமான சத்தியம் நான் சொன்னேன் நினைச்சுட்டு வரணும். அதே மாதிரி சமஸ்த துவைதமும் கல்பனைன்னு சொன்னால் இது போகும்போது ஒரு ஆசாரம் இங்க இருக்கணும் முடியும். அதான் நான் அதைத்தான் சொல்ல முடியும். சர்ப்பம் மாத்திரம் கல்பனைன்னு சொன்னா அப்ப நான் ரஜுவை காமிச்சுடுவேன். அது வந்துட்டு போயிட்டு போனோடனே நான் இங்க இருக்கு பாரு. அதே மாதிரி இதையும் சேர்ந்து சமஸ்த துவைதமும் கல்பனைன்னு சொல்லி நிவர்த்தி ஆகும்போது நான் எதை காண்பித்தேனோ அதுதான் அதையும் கல்பனை சொல்ல முடியாது. விகல்பனான பிராந்தி, அந்த பிராந்தி க்ஷயமாகும் போது அவிகல்பி சத்திய, அப்ப கல்பனை செய்யப்படாத ஒண்ணு அவிகல்பிதத்வாதேவதோபத்தே அது உண்மையில இருக்கு. இது சேஷம் பரிசேஷமா இருக்குங்கிறதுக்கு நான் திருஷ்டாந்தம் காண்பித்தேன். அதே மாதிரி இந்த அத்வைதங்கிறதும் துவைதக்ஷயம் துவைத கல்பனாட்சயம் ஆனந்தத்துக்கு பிறகும் இருக்குங்கிறதுக்கு புத்தியில ஏறத்துக்காக அந்த திருஷ்டாந்தம்.
நீ என்ன சொல்ற ரஜ் சர்ப்பவத்து அசத்வலிதே. நான் அவன் என்ன சொல்றான், ரஜு ரஜு சர்ப்பம் போச்சு, அந்த ரஜு பத்திரத்தை அனுப்பிட்டுருந்தேன். ஆனா நீ அதுவும் ரஜு சர்ப்பவத்து எதுவும் திருஷ்யத்வான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த துவைத்த கல்பனைக்கு எது ஆகாரமோ அந்த அத்வைதம் கூட இதே மாதிரிதான் கல்பனை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ரஜு சர்ப்பவத்து அசத்தம் ஊட்டிட்டு அவிகல்பிதத்வா ஒண்ணு, அவிகல்பித ரஜ்வம் தவது சர்ப்பாபாவ விஞ்ஞானா. நான் சொன்னது இன்னும் சொல்லுவேன். அவிகல்பிதம் கல்பிக்கப்பட்டது ஒண்ணு, கல்பிக்கப்படாதது ஒண்ணு. இந்த கல்பனைக்கு விடயமா இருப்பது ஒண்ணு, விடயமாக இல்லாதது ஒண்ணு. சர்ப்பமாக தெரிவது ஒண்ணு, சர்ப்பமாக ஆகாமலே அசர்ப்பமாக தெரிவது ஒண்ணு. இதுதான் எனக்கு விகல்பனைக்கு அவிகல்பிதமாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வந்தேன், சர்ப்பமாக தெரிந்தது ஆனா சர்ப்பமாக ஆகவில்லை. சரி, இது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. அப்ப என்னாச்சு, சர்ப்பமாக தெரிந்ததுங்கிறதுனால நான் சர்ப்ப கல்பனையே சொல்றேன். அது சர்ப்பமாக ஆகலே வெகுவாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால அதை அவிகல்பிதம். இது ரெண்டையும் மனதில் இருக்கு. அப்ப அவிகல்பிதம் அது எப்படி இருக்கோ, அது ஏன் சர்ப்பமாக மாறல, அது அப்ப காணாமதான் சர்ப்ப தெரியத்தை வெற்றி காணாமல் இருக்கு. ஆனா அது சர்ப்பமாக ஆகலே இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதோ ஒரு அது மிஸ்ஸுங்கிறதுனால, சர்ப்பம் மிஸ்ஸுங்கிறதுனால தானே, சர்ப்பம் பொய்யானது கல்பனா மாற்றம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த சர்ப்பத்துக்கும் அதனால மறைக்கப்பட்ட அந்த ரஜுவுக்கும் சம்பந்தமே இல்லை. ரஜுவுக்கும் சர்ப்பத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ரஜு சர்ப்பம் ரப்ப கல்பனையால மறைக்கப்பட்டது. நான் எனக்கு தெரியாம போயிருக்கு. ஆனா ரஜுவும் சர்ப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு இல்லை. அது எப்பவுமே சர்ப்ப சம்பந்தம் ரஜுவுக்கு கிடையாது. அதனாலதான் நான் அவிகல்பிதம் கல்பனா காலத்திலையும் அது அவிகல்பிதம், ஏகாந்தேன அவிகல்பிதா. அகல்பித அவிகல்பித ரஜ்வம்சவத்து பிராக் சர்ப்பாபாவ விஞ்ஞானம். சர்ப்பம் இல்லேன்னு தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது சர்ப்பம்னு தெரிகிற காலத்திலேயும் அந்த ரஜு சர்ப்பமாகவே ஆகவே இதுதான் அவிகல்பிதம். அதனாலே அதை நான் சத்தியம். அதே மாதிரி இந்த துவைத்த கல்பனை இருக்கு. இத்தனை துவைத்த கல்பனை வரத்தையும் கூட அது இருக்கிறதே கூட துவைத்தம் இல்லைன்னு சொல்றது போதும். துவைத்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்லும்போது எந்த ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிகிறதோ அந்த வஸ்து தான் துவைத்த கல்பனைக்கு ஆகாது. சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வஸ்து இருக்குன்னு தெரியுதோ அந்த வஸ்து தான் சர்ப்ப கல்பனாவுக்கு ஆகாது. அதே மாதிரி துவைத்த கல்பனைக்கு ஆகாரம் எது, துவைத்தம் நிவர்த்தியா இருக்கோ அத்வைத்தம் அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் இருக்கு தெரியுது. அந்த அத்வைத்தமே துவைத்த கல்பனைக்கு ஆகாரம். அது இருக்கு, அது பரமார்த்த சத்தியம். அது பரமார்த்த சத்தியங்கிறது வேற காரணம் சொல்லுவோம். ஆனா அது இருக்குங்கிற அம்சத்துலதான் அந்த விற்காந்தம் நான் கொடுப்பேன். விகல்பித்த பிராக விகல்பனோத்பத்தே சித்தத்வாத்மகமாதேவ அசத்வானுபவத்தி. இரண்டாவது ஒரேடியா சர்வசமம் வராது. இந்த வாரம் இங்க பார்க்கலாம். இந்த சர்ப்பம் சமம் வந்தவன் ஒருத்தர் இருந்தாத்தானே சர்வசமம் வரும். ஒரு மனுஷன் இருக்கனே சாந்தன், அவன் இல்லைன்னு சொன்னா சர்வசமம் வராது. அதே மாதிரி வைத்த கல்பனை வரத்துக்கு அந்த விகல்பனா அவனுக்கு சாந்தி வந்தவன் ஒருத்தர் இருக்கணும். அப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு ரெண்டு வேணும். சாந்திக்கு அதிஷ்டானம் ஒண்ணு வேணும், அந்த பிரார்த்திக்க ஆச்சரியம் சாந்தத ஒருத்தர் வேணும். ரெண்டு வேணுமே. எப்படி இது நின்று போகும்? பிராக் விகல்பனோத்பத்தே விகல்பயுக்த பிராக் விகல்பனோத்பத்தே சித்தத்வாத்மகமா. இந்த விகல்பம் வரத்துக்கு முன்னாடியே இந்த யாருக்கு பலம் வருதோ அவன் சித்தமாக இருக்கிறான். சித்தமாக இருந்த அவனுக்கு இந்த பிராந்தி ஏற்பட்டது.
ஆக என்ன பண்ணினார், சூன்யவாதத்துக்கு ரொம்ப சக்தி இல்லை. இதுதான் இங்கு வெகு கல்பனா செயற்கலத்தை என்ன ஆகுதுன்னா பார்க்கிறவனே தான் அறிவித்தான். அதனால ரெண்டு இல்லை. ரெண்டு ஸ்தலத்துல கற்பத்தை பார்க்கிறவன் சாந்தன், கற்பத்துக்கு ரெண்டுமே பார்க்கிறவன் ஒருத்தர் ரெண்டுமே ஒண்ணுன்னு தெரியும். இங்க என்ன ஆயிடுறது, வெகு கல்பனா ஸ்தலத்துல பார்க்கிறவனே அதிஷ்டானமா இருக்கிறதுனாலே அது அந்த கல்பனா செயமா இருந்துன்னா எதுவுமே ஒண்ணு ஆசைப்படும். இங்கே நம்ம மறுபடியும் கேட்கலாம், நீங்க சொன்னது ஆசம் வெள்ளத்தை இல்லைன்னு சொல்றதுலதான் சாஸ்திரம் பண்றது, அதைத்தான் பண்றது. அத்வைதம் இருக்குங்கிறதுல சாஸ்திரத்துக்கு வியாபாரம் இல்லை. அத்வைதத்தை பிரகாசம் இருக்குன்னு சாதிக்கிறது சாஸ்திரம் பண்ணல. தெய்வத்தை இல்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற வேலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பரம்புண ஸ்வரூபே வியாபாராவே சாஸ்திரத்தில் தெய்வ விஞ்ஞான நிவர்த்தகர். தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் தெய்வம் நிவர்த்தி ஆகாது. என்ன இருக்குன்னு சொன்னாதான் தெய்வ நிவர்த்தி ஆகும். இது ரஜு அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் தர்ப்பம் இல்லைன்னு சொல்றது ஏறும். இது ரஜுதான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்ப தர்ப்பம் இல்லை. இது தர்ப்பம் இல்லை என்ன எல்லா சொல்ல அது தெரியாது. தர்ப்பம் இல்லைன்னு மாற்றம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நிவர்த்தியா. அப்போ துவைதத்தை நிவர்த்தி பண்ணும்போது சாஸ்திரம் அத்வைதத்தை காண்பித்து அது மூலமாக துவைதத்தை இல்லைன்னு காண்பிக்க வேண்டியிருக்கும். அதை விட்டு சொரூபத்தை காண்பிக்கவே இல்லை, அது துவைதத்தை நிவர்த்தி மாத்திரம் பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னால் அது பொருத்தமானது இல்லை. சாஸ்திரத்தை துவைத விஞ்ஞான நிவர்த்தகத்தும் ககம் சொரூப வியாபாராலே. அதனால ஆத்ம சொரூபத்தை போதித்து தத்வார துவைதத்தையும் போக்கடிக்கிறது சாஸ்திரம். மனிதர்கள் உண்டா அந்த மாதிரி ரெண்டு பேரை இருக்க முடியாது. தப்பாடுவது ஆத்மனை துவைதத்தை அவித்யாந்த தத்துவா. அதனால ரெண்டு பேரை இருக்க வேண்டாம். ஆத்மாவில துவைதங்கிறது அவித்யாசமானதுனாலே, அதாவது அஜானத்தினாலே வந்ததாக இருக்கிறதுனாலே, வெறும் அஜான ஆத்ம விசேஷமான அஜானத்தினாலே கல்விக்கப்பட்டு இருக்கிறதுனாலே, ஆத்ம விசேஷ ஞானத்தினாலே அது போடும். இந்த ரெண்டு வேலை பண்ண வேண்டிய அவசியம். அதாவது ஆத்மாவை தெரிய வைக்கிறதுக்காக ஒரு பிரயோஜனம், அந்த ஞானத்தினாலே அஜானத்தை நிறுத்தி கொள்வதற்காக இன்னொரு பிரயோஜனம். இப்படியாக அந்த சாஸ்திரத்துக்கு ரெண்டு வேலைங்கிறது கிடையாது, ஒரே வேலை. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, எது வந்ததோ அப்படின்னு என்ன ஒரு ஞானம் ஏற்படுதோ அந்த ஞானம் வந்த உடனே அஜானம் போயிடும், அவ்வளவுதான். அதனால அது இந்த அத்வைதங்கிறது சுத்தமாச்சது இல்லை, அது சுத்தமும் சுத்தமானது. இது போயிடுச்சு, அவ்வளவுதான் சொல்லலாம். அவித்யா துவைதத்தை அவித்யாசத்துவா அப்படிங்கிறது அத்தியாசத்தை லோகத்தில் எப்படி அத்தியாசம் இருக்குங்கிறத காண்பிக்கிறார். அகம் துஷ்டி எல்லாத்தையும் அகம் தெரிந்து வருது. அகம் துஷ்டி, அகம் துஷ்டி, அகம் மோனா, ஜாதா, மிருதா, ஜீர்ணா, ஏகவான், மத்யான், கர்த்தா, வீர்த்தா, ஸ்ரீனா, விருத்தா, அகம் மம ஏதேகி ஏவமாதயா சர்வே ஆத்மன் அத்தியாரோக்கியந்தே. இது எல்லாத்தையும் உதாரணம் லோகத்தில் எடுத்துக்கொள்ளும். நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், முட்டாளா இருக்கிறேன், பிறந்தேன், பரணவடைந்தேன் வரைக்கும் தேகவான் சத்தியானி. சத்தியானிலாம் தெரியும், பார்த்துட்டு இருக்கேன் தெரியுது. கர்த்தா, அலி, பலவான், சயுக்தா, வியுக்தா, யாரோட சேர்ந்தேன், பிரிந்தேன், ஸ்ரீனகா, விருத்தா, இதெல்லாம் என்னுடையது, மாமா அப்படின்னா வருதோ இல்லையோ, இது எல்லாமே கர்வே ஆத்மனின் அத்தியாரோக்கியந்தே. இது எல்லாத்தையும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. அப்ப அந்த ஆத்மாவில இது எல்லாம் அத்தியாசத்தினால ஆரோக்கியப்பட்டு இருக்கு. அத்தியாசத்தினாலே சொன்னதால என்ன கிடைக்கிறது, ஆத்மா ஏதேஷு அனுகதா. இந்த எல்லா அத்தியாசத்தையும் ஆத்மா கூட கூட ஒன்றுமே இருக்கு. இதை விட்டுட்டு எந்த அத்தியாசமும் இல்லை. சர்வத்திர அவ்யதிச்சாரம் யதா சர்ப்பதாராதி பேதேஷு ரஜு. இதுக்கு விட்டாங்க முடியுதுன்னா இந்த ரஜு ஒண்ணுதான் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராந்தி ஒன்று இருக்கு. அந்த ரஜுலேருந்து சொல்லுவோம்.
அப்போ இவன் பிராந்தி விஷயம் வேற, அவன் பிராந்தி விஷயம் வேற. ஆனா எல்லா பிராந்தியும் அந்த ஒரே வஸ்துவில தான், ஒரு வஸ்துவில தான் வந்துருக்கு. அந்த மாதிரி உலகம் கூட இந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்டுல தெரிஞ்சு யதாச்ச ஏவம் விசேஷ ஸ்வரூப பிரத்யஸ்த சித்தத்வா கர்த்தவியத்துவம் சாஸ்திரேனா. நான் சொல்றதுடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கணும்னு விசாரிச்சிருக்கேன். இந்த முன்னாடியே அந்த எந்த விஷயத்துல சாஸ்திரம் அத்வைதத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லையோ, எதை நீங்க அத்வைதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதோ அதை நீங்க ஏற்கனவே புரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னா மாற்றி அத்வைதத்தை துவைதம் உள்ளதாக அப்படி இருந்தது, வித்தியாசப்பட்டு சொன்னது. அது தெரியலேன்னு இல்லை, தெரியலேன்னு இல்லைன்னா அது பிரகாசிக்கவே இல்லைன்னு இல்லை. நம்மளுடைய அனுபவத்துல அது பிரகாசம் ஆழ்ந்தே இருக்கு. அது வாசிக்கிறது, அதோட கூட நிறைய சாப்பிட்டு துவைதம் சாப்பிட்டு அதோட சேர்ந்து வாசிக்கிறதுனால இது அத்வைதம்னு சொல்லி நம்மளால அனுபவிக்க முடியல. இது அத்வைதங்கிற தத்துவம் தெரியல. ஆனா அத்வைதம் என்னமோ பாசி, எது அத்வைதமோ அது பாசிக்கின்றது. அது என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, இது அனுபவம் எல்லா கற்பனையிலையும் அத்வைதம் கூட கூட பாசிக்கின்றது. இது பாதிக்காம ஒரு கல்பனை இருக்கு. அந்த விசேஷ ஸ்வரூபம் இருக்குன்னா, இந்த விசேஷ ஸ்வரூப பிரத்யஸ்த சித்தத்வா கர்த்தவியத்துவம் சாஸ்திரம். அப்ப அந்த ஸ்வரூபத்தை சாஸ்திரம் பெரிய வர்ஷணம்ங்கிறது இல்லை. என்ன பண்ணணுமா, அகிருத கர்த்திருக்க சாஸ்திரம் கிருதானுகாரிக்கு அப்புறமா அகிருத கர்த்தம் இதுவரை எது செய்ய முடியலையோ அதை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சதே திருப்பி செஞ்சு என்ன அகிருத கர்த்தம் இதுவரை எந்த பிரயோஜனம் சித்தமாகலையோ அதை பண்ணி கொடுக்கணும் சாஸ்திரம். அப்புறாத்தே சாஸ்திரம் அர்த்தவர்கள். அப்ப இந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டே இருக்கு, அதை தெரிய வைக்கிறதுல தாற்பயம் இல்லை. அதுல எது ஆரோக்கியப்பட்டு இருக்கோ அந்த ஆரோக்கியத்தை நிவர்த்தி பண்றதுதான் சாஸ்திரத்துக்கு தாற்பயம். இதை ஒரே வியாபாரம், ஆகாவே சாஸ்திர வியாபாரம். கிருதானுகாரிக்கு அப்பிரமாணம் எதா அவித்யா ஜாரோகித சுகித்வாதி விசேஷ பிரதிபந்தாதேவ ஆத்மஸ்வரூபேன அனவஸ்தானம். இப்போ இவருடைய ஆத்மா அத்வைதமாக இருக்கா இல்லையா, அத்வைதமா தான் இருக்கு. அப்படியே கஷ்டப்படுறாங்க அத்வைதம் இருக்கு. இவன் வேற மாதிரியா ஆரோகம் பண்ணி இருக்கின்றான். அதனால பிரதிபந்தம் ஏற்பட்டு இவனுடைய மோகம் தெரியாம இருக்கு. தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்தியானது இவனுக்கு தெரியல. ஸ்வரூபாவஸ்தானே ஆத்மா சுத்தி எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் நிறுத்தி பண்றது சாப்பிடும். ஆத்மை அசுகித்வாதி பிரத்யேக கடமை. அது சுகத்தை எப்படி சுத்தி இத்தியாதி பிரத்யேகத்தை எப்படி நிறுத்தி பண்றதுன்னு சொன்னா, அது இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நிறுத்தி பண்றதா. கூடாது வாக்கு நேற்று நேற்றுங்கிறது இடம். நம்ம என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கோம் அந்த விசேஷத்தோடு கூடுதலாக அது இல்லை. ஆத்மஸ்வரூபவதே அசுகித்வாதிரவி சுகித்வாதி பேதேனும் அனுபவத்தோஸ்தி தர்மா. சுகம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொண்டதுக்காக சுகத்தினுடைய அபாரம் வாஸ்தவமா இருக்காதவங்க நினைச்சுக்க வேண்டாம். ஆத்மாவில சுகங்கிறது இருக்குன்னு சொல்லி சொன்னது, நான் சௌச்சமா இருக்கேன்னு சொன்னது சாஸ்திரம் நீ சௌச்சமா இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப என்ன நான் சௌச்சமா இல்லை சொல்லிருக்கு அப்படின்னு நினைச்சு வேண்ட வேண்டாம். அந்த சௌச்சம் சௌச்ச அபாவம் இது ரெண்டும் இல்லை, சொல்லுவதாக ஆனந்தம். அதனால அசுகித்துவம் இருக்குன்னு அதுக்காக சொல்ல முடியாது. சௌச்சம் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அசுகி சுகம் இல்லைன்னு சொன்னதுக்காக அசுகமா இருக்கு துக்கமா கொடுத்துக்கொள்ள இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதை சொல்றேன். ஆத்மஸ்வரூபம் அசுகித்வாதி சுகித்வாதி கேள்வி அனுவருத்தோஸ்தி கர்ம यदि अनुवृत्तस्य न आकारोस्ते तत्त्वादि लक्षणों அந்த அசுகித்துவம் கூட வந்தது விட அப்ப சுகித்துவம் வரவே வராது. அதனால ஆத்மா மாத்திரம் தான் அனுகலாம்.
சாஸ்திரம், அபுஷ்டித்துவம், அமோகத்துவம், அஜாதத்துவம் இதெல்லாம் கூட வரக்கூடியது இல்லை. அதுவும் ஒரு கல்பனை. எது அனுபவத்தான அத்தியாரோக்கியதா அதுவும் சேர்ந்து தெரிஞ்சதுன்னா அபுஷ்டி சுத்தினா தெரியுது அப்படின்னு சுத்திவாத லட்சணம் விசேஷம்னா அத்தியாரோக்கியத யதா உஷ்ணத்துவ குண விசேஷவதி அர்த்தனம் ஈதா. அக்னி வந்து சீதம் அப்படின்னு சொத்து பார்த்து கிடைக்க முடியாது. ஏன்னா அவசியம் தெரியுது. இந்த அவசியம் வந்து கூட தெரிஞ்சுட்டு வச்சு கூட அந்த சீதங்கிற புத்தி வராது. விருப்பமான அது போல ஆத்மா புத்தி அப்படின்னு சொல்றது அசுத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மான்னு நீங்க சேர்த்து போட்டிருந்தேன்னா இந்த பிராப்தி வர முடியாது. அதனால ஆத்மாங்கிறது அனுவர்த்திக்கிறது, அந்த அசுத்தித்துவம் அதெல்லாம் அனுவர்த்திக்கிறது. நிர்விசேஷ தேவா ஆத்மனி வாதையோ விசேஷ ஒரு விசேஷமும் சேராத வெறும் ஆத்மா. அந்த ஆத்மாவில சுத்தி சுத்தி மேலா எட்டு வருஷ எல்லா விசேஷங்களும் ஆரோபிக்கப்பட்டது ஆகும். எட்டு அசுதித்வாதி சாஸ்திரம் ஆத்மனா. அப்போ அப்போலம் அணுவாக்கம் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதே அசுகம். அப்ப சுகம் இல்லை அப்படிங்கிறது வாஸ்தவம் நினைக்கிறோமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் தத் சுகித்வாதி விசேஷ நிருத்தமேவாதி சுத்தம். அபிஷித்தம் இருக்குன்னு சொல்றதுல தாக்கம் இல்லை. இந்த சுத்தத்தில் இருக்கு அதை நிறுத்தி பண்றதுக்காக சுத்தி இல்லை. அதுக்காக அபிஷித்தம் ஒன்று தெரியாத அப்படிதான் சொல்லலாம். ஆத்மா தெரியும், எப்படி தெரிகிறது சுத்தி அப்படின்னு தெரியாது. இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியுது. இது தெரியுமோனா இதுதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா அப்போ அப்படின்னு ஒரு தெரியாத தெளிவு கொடுத்தது அப்படின்னு கேட்கணும் முடியாது. ஆத்மா அசுத்தி அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை காட்ட தெளிவு கொடுக்குது அப்படின்னு நான் நினைப்போமோ இல்லையா? இதுக்கு நடக்க வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அசுத்தின்னு சொல்லி கொடுத்தது. ஆத்மா அசுத்தின்னு இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக இருந்து நீ என்ன சுத்திப்பட்ட ஆரோபணம் பண்ணி வச்சியோ அதை நிவர்த்தி பண்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. தீர்வு நினைக்கிறியா இல்லை. அதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் அங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதனால ஆத்மாதான் இருக்கு. அது ஆபத்தித்தம் சுத்தித்தம் இந்த மாதிரி எந்த விசேஷமும் தேவைப்படும். அதான் எட்டு அசுதித்வாதி சாஸ்திரம் ஆத்மனா தது சுத்தித்வாதி விசேஷ நிவர்த்தியர்த்தம் தேவ இருக்கும் சித்தந்து நிவர்த்தகத்வா இது ஆகமவியாம் சித்தந்து நிவர்த்தகத்வா அப்படின்னு ஆகமம் வேதாந்த சம்பிரதாயம் தெரிந்த அவருடைய சித்தம். இது வந்து திரவிடாச்சாரிய வச்சனம்னு சொல்லுவா. திரவிடாச்சாரியர்னா தெரியவர்கள். அதே சமயத்துல இந்த வியாக்கரண வாஸ்திகம் பண்ணியிருக்காரு ஆத்தியாயனர், அவருடைய சூத்திரமானம் இது ஆறாம் தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆத்ம எட்டு பிரமாணம், ஆத்ம பிரமாணம் பிரமாணம் என்றது அது ஆத்மாவை தெரிவிப்பதனாலே ஆத்ம பிரமாணமா அப்படின்னு கேட்டா ஆத்மா தெரிந்தே இருக்கு, அதை தெரிவித்து பிரயோஜனம் இல்லை. அது எப்படி பிரமாணமா இருக்கு? அது வேற மாதிரியா தெரியறது இல்லையா? ஆரோபம். அந்த ஆரோபத்தை நிறுத்தி வந்து அப்படியாக ஆத்ம பிரமாணமாக அது தெரியுது. இது நிவர்த்தகத்வா இது ஆகமம் தான்.